ஆனால் இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் 11 மாதம் எங்கோ இருந்து விட்டு ஒரே ஒரு மாதம் பள்ளிவாசலுக்குள்ளாக நுழைந்து ஒரு கராகத்தில் கிதாப் திருக்குரானை படித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில் நேரத்தை செலவிட்டு விட்டால் இறைவனை திருப்திப்படுத்த முடியும் என்று எனது உள்ளம் நம்புகிறது. எப்படி முடியும்? 11 மாதம் செய்த தவறுக்கு ஒரு மாதம் எப்படி பரிகாரமா? ஒரு மாதத்தில் நான் தர்மம் செய்து விட்டால், ஒரு மாதத்தில் நான் நோன்பு நோற்று விட்டால், ஒரு மாதத்தில் நான் திருக்குரானை படித்து விட்டால் எனது உள்ளம் இறைவனை திருப்திப்படுத்த முடியுமா? அப்படி நினைத்தால் நான் அறியாமையுடைய உச்சத்தில் இருக்கிறேன். 11 மாதம் செய்த தவறுக்கு ஒரு மாதம் பரிகாரம் ஆகாது. இந்த ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் நான் பள்ளிவாசல் நின்று வணங்கிட்டு இரவு முழுக்க என்னால் எல்லா வணக்கங்களையும் செய்து முடித்து விட்டு ஷவ்வால் மாசத்துல நான் பள்ளிவாசல் விட்டு வெளியேறிட்ட இந்த ரமலான் நான் அடைந்ததற்கு பிரயோஜனமே கிடையாது. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وضلالة في النار. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக மக்கள் எல்லாம் முரண்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் உண்மையை அடக்கிய வேதத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்க வந்தேன். இன்னும் இந்த உலகத்திற்கு ஒரு அழகுடையாக வந்த அன்னலம் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிற அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும், குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்ஆவுடைய நாளை அடைந்து நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் நான் சந்திக்கிற ஏராளமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனுக்கு முன்னால் எடுத்து வைத்து அவனிடம் பொருளாதாரத்தையும் தன்னிறைவையும் ஆரோக்கியத்தையும் இப்படி ஏதோ ஒரு தேவையை மையமாக கொண்டு அவனுடைய ஆலயத்தை அலங்கரித்திருக்கிற நம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ சாரார்களுக்கு கிடைக்காத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தில் 2 பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம்.
மிகப்பெரிய உன்னதமான ஒரு பகுதியை எதிர்பார்த்து நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நேரத்தில் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால் இங்கு அமரக்கூடிய சூழலை இறைவன் எல்லோருக்கும் தந்துவிடவில்லை. இந்த மாதத்தை அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு இறைவனை நின்று வணங்குவதற்கான உடல் ஆரோக்கியம் இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தை அடைந்து முதல் நாளிலே மரணத்தை சந்தித்த கூடிய மக்களும் இருக்கிறார்கள், அல்லது முதல் பகுதியில் மரணத்தை சந்திக்கிற மக்களும் இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நான் எப்படியாக வாழ்ந்தேனோ 2024 என்னுடைய வாழ்க்கை எப்படியாக நகர்ந்ததோ அதே போன்று இறைவன் இந்த ஆண்டிற்கு என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கடந்த ஆண்டு எப்படி நான் நோய் இல்லாமல் இருந்தேனோ அதே போன்று அடுத்த ஆண்டு என்னை கடக்க செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு எப்படி நான் பொருளாதாரத்தால் என்னுடைய வாழ்க்கை மேம்படுத்தி தன்னிறைவாக ஓடிக்கொண்டிருந்ததோ அதே வாழ்க்கை இதனால் வரைக்கும் இறைவன் கொண்டு வந்து தந்திருக்கிறார். இதில் நாம் சில செய்திகளை உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். இறைவன் பூமியை படைத்து மனித சமுதாயத்தால் அந்த பூமியை 720 நாடுகளாக மனிதர்கள் பிரித்தார்கள். அந்த 720 நாட்டுல பாலஸ்தீன் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு, குறுகிய பரப்பரவுல இருக்கிற ஒரு நாடு. கிட்டத்தட்ட 1.5 வருட காலத்திற்கு நெருக்கமான போர்க்களத்தை சந்தித்து வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக பகுதியாக ஜெருசலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காசா இதனால் வரைக்கும் அப்படியாகத்தான் இருக்கிறது. பொருளாதாரத்தால் எந்த ஒரு மாற்றம் இல்லை, ஆடைகளால் இல்லை, போக்குவரத்து வசதி கிடையாது, இருப்பதற்கான இருப்பிடம் கிடையாது. கடந்த ஆண்டு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போன்று இந்த ஆண்டு அவர்களுக்கு இல்லை. அதிலே 2 சகோதரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அல் ஜசீராவினுடைய வெப்சைட்டை நீங்கள் நுழைத்து பார்த்தால் தெரியும். 9 வயது நிரம்பிய சிறுவன் தன்னுடைய 7 வயது நிரம்பிய சகோதரனுக்கு சொல்லுகிறான், யாஹி எனது அருமை சகோதரரே, போன ஆண்டு நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மோடு இருந்தார்கள், இந்த ஆண்டு அவர்கள் நம்மோடு இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் நீங்களாகவே செய்ய பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் வைகரையை அடைந்தால் இதுதான் உங்களுக்கான உணவு. ஒரு ஹுபுஸ் இருக்கு, பாதி டம்ளர்ல தண்ணி இருக்கு, வலது புறத்தில் இருந்து நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி இந்த உணவை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள். நீங்கள் மகரிபைக்கு முன்னால் அடைந்தால் இதே தான் நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கை பூமியில் நகருமா என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுப்பவர் யாரு? மிகப்பெரிய அனுபவத்தை கற்றவர் எல்லாம் கிடையாது. 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்தவர் கிடையாது. 9 வயது சிறுவன் தன்னுடைய 7 வயது சிறுவனுக்கு சொல்லுகிறான், சகோதரரே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நான் அடுத்த வருடம் இருக்க மாட்டேன். போன வருடம் நாங்கள் இருந்தோம், நம்முடைய தாய் தந்தையர்களாம் இருந்தார்கள், நம்ம நல்ல முறையில் ரமலானை வைத்தோம். இந்த ரமலான் நமக்கு அப்படியாக அமையவில்லை. அவர்கள் அமர்ந்திருப்பது அவர்களுடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும் ஒரு கல் சமதளத்தில் கிடக்கிறது. அந்த சமதளத்தில் அமர்ந்து கொண்டுதான் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஃபஜருக்கு பிறகு, ஃபஜருக்கு முன்னால் சஹர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இஃப்தார்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த உணவை உள்ளம் நாடுகிறதோ அதை சாப்பிடுவதற்கான எல்லா வசதிகளையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் எதை விரும்ப வேண்டும், நான் எதை உண்ண வேண்டும் என்று உள்ளம் சொல்கிறதோ அதை பொருளாதாரத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, ஆற்றல், எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்.
அதே பகுதியில் இரவு தொழுகை நடக்கிறது. மிகப்பெரிய பரப்பளவுல டென்ட போட்டு உள்ளுக்குள்ள இது போல ஏராளமான மின்விசிறிகள் கிடையாது, ஏராளமான மின் விளக்குகள் கிடையாது. ஓரளவுக்கு மக்கள் நம்மை கடந்து சென்றால் என்ன வெளிச்சம் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கு. ஆனால் அவர்கள் தொழுகையில மின் விளக்கு கிடையாது, மின்விசிறிகள் கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் கடந்தும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இறைவனுடைய திருப்தி தான் வேண்டும். நான் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் பரவாயில்லை, அதனால் நான் எல்லாவற்றையும் என்னுடைய துயரமாக துச்சமாக கருத நான் தயாராக இருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திருப்தி மட்டுமே வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் பதிந்ததனுடைய விளைவுதான் நான் மரணத்திற்கு முன்னால் நான் எப்படி வேண்டும் என்றாலும் மரணிக்கலாம், அந்த சூழல் என்னை எப்படியாக மாற்றலாம், எனக்கு எது இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் இறைவனை நினைக்காதவனாக நான் மரணிக்க கூடாது, இறைவனுடைய பாதையை விட்டு நான் தூரமாக்கப்படக்கூடாது, இறைவனுடைய நினைப்பை விட்டு நான் வெளியேற்றப்படக்கூடாது என்ற எண்ணம் உள்ளத்தில் ஆழ பதிந்ததனுடைய விளைவுதான். ஆனால் இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் 11 மாதம் எங்கோ இருந்து விட்டு ஒரே ஒரு மாதம் பள்ளிவாசலுக்குள்ளாக நுழைந்து ஒரு கராகத்தில் கிதாப் திருக்குரானை படித்து விட்டால் இலகி சபீலா அல்லாஹ்வுடைய பாதையில் நேரத்தை செலவிட்டு விட்டால் இறைவனை திருப்திப்படுத்த முடியும் என்று எனது உள்ளம் நம்புகிறது. எப்படி முடியும்? 11 மாதம் செய்த தவறுக்கு ஒரு மாதம் எப்படி பரிகாரமா? ஒரு மாதத்தில் நான் தர்மம் செய்து விட்டால், ஒரு மாதத்தில் நான் நோன்பு நோற்று விட்டால், ஒரு மாதத்தில் நான் திருக்குரானை படித்து விட்டால் எனது உள்ளம் இறைவனை திருப்திப்படுத்த முடியுமா? அப்படி நினைத்தால் நான் அறியாமையுடைய உச்சத்தில் இருக்கிறேன். 11 மாதம் செய்து தவறுக்கு ஒரு மாதம் பரிகாரம் ஆகாது. இந்த ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் நான் பள்ளிவாசல் நின்று வணங்கிட்டு இரவு முழுக்க என்னால் எல்லா வணக்கங்களையும் செய்து முடித்து விட்டு ஷவ்வால் மாசத்துல நான் பள்ளிவாசல் விட்டு வெளியேறிட்ட இந்த ரமலான் நான் அடைந்ததற்கு பிரயோஜனமே கிடையாது. போன மாதம் எப்படி இருந்தேனோ அது எப்படியாக நான் கடந்து விட்டு சென்றிருக்கிறேன். இந்த மாதம் நாம் நினைத்தவை எல்லாம் பண்ணுவதற்காக அல்ல, நாம் சகமேகத்தில் உள்ளம் ஆசைப்படுவது எல்லாம் சாப்பிடுவதற்கு அல்ல, இஃப்தார்ல நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதை சாப்பிடுவதற்காக அல்ல. போன மாசத்துல நீ எந்த தப்பெல்லாம் செஞ்சியோ அதை இன்னும் அடுத்த மாதம் வரைக்கும் நீ செய்யாம இருக்கணும். இந்த ரமலான்ல படிக்கிற படிப்பினை ஒரு அடுத்த ரமலான் வரைக்கும் வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதம். ஒரே ஒரு மாசத்துல வணங்கிட்டா இறைவன் எப்படியாவது திருப்திப்படுத்தலாம், எப்படியாவது திருப்தி அடைந்துவான் என்றால் அது என்னுடைய அறியாமை, என்னுடைய அறியாமையுடைய உச்சம் என் உள்ளத்திற்கு நான் சொல்ல வேண்டும், பதிய வைக்க வேண்டும். போன மாதம் பார்க்காத இறைவன் இந்த மாதம் மட்டும் பார்க்கிறானா? போன மாதம் கண்காணிக்காத இறைவன் இந்த மாதம் மட்டும் கண்காணிக்கிறானா? போன மாதம் நான் மரணித்தால் தொழுகை குறித்து கேள்வி இல்லையா? என்னுடைய அமல்கள் குறித்து கேள்வி இல்லையா? என்னுடைய உள்ளத்தில் நான் வெத்தலை போக்காக அழைத்தால் கேள்வி கிடையாதா? இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் பார்க்கிறானா? இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் நாம் செய்கிற நன்மைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறதா? இறைவன் இப்படிப்பட்ட அமலை விரும்பவே கிடையாது. நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவன் எந்த அமலை விரும்புகிறான்? நபிகளார் சொன்னார்கள், அஸ்ஹாபின் அருமை மக்களை அறிந்து கொள்ளுங்கள், ஒரே மாதத்தில் ஒரே நேரத்தில் எல்லா அமல்களையும் செய்தால் அதை இறைவன் ஒரு காலத்திலும் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். எந்த அமல் சிறியதாக இருந்தாலும் சாகிற வரைக்கும் உங்களோடு வருகிறதோ அதைத்தான் இறைவன் நேசிக்க. என்னால 5 வேளை ரத்த சரியா தொட முடியுமா? அதை சாகிற வரைக்கும் என்னால கொண்டுட்டு போக முடியும், அந்த அமலை இறைவன் விரும்புகிறான். என்னால ஒரு நாளைக்கு 10 ரூபாய் தர்மம் செய்ய முடியும், அந்த 10 ரூபாயை சாகிற வரைக்கும் என்னால கொண்டுட்டு போக முடியும், அதை இறைவன் விரும்புகிறான். அற்பமான அமலாக இருந்தாலும் சிறிய அமலாக இருந்தாலும் எது தொடர்ச்சியாக இருக்கிறதோ அதைத்தான் விரும்புகிறான் என்று நபிகளார் சொன்னார். ஒரு மாசத்துல வணங்கிட்டா இறைவன் விரும்பி விடுவானா? இறைவன் திருப்தி அடைந்து விடுவானா? பூரி படைஞ்சிருவானா? பாரு, என்னுடைய அடியா போன மாசம் வரைக்கும் இப்படி சுத்திட்டு கிடந்தான், தெருவுல பைக் வச்சு போன வச்சு இப்படியே முக்கா கிடந்தான். குப்பை அள்ளுறவன் கூட எப்பயாவது தான் வருவான், வாட்ச்மேன் கூட எப்பயாவது தான் வருவான். இவன் 24 hours வாட்ச்மேனோட பார்த்தான். இப்ப பாரு, பள்ளிவாசலுக்கு வந்துட்டான் சொல்லுவான். மனிதர்களை திருப்திப்படுத்துவதுதான் சிரமம். அல்லாஹ்
உணவை திருப்திப்படுத்துவது அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வார்த்தை நாம் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையால் அவன் திருப்தி அடைவான், அதனுடைய பிரதிபலனாக நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. மனிதன் அப்படி படுத்த முடியுமா? மனிதன் நம்மால் திருப்திப்படுத்த முடியுமா? பெரிய வித்தியாசம் இல்ல. நம்முடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு ஒரு திருமணம் பண்றோம். நம்முடைய ஸ்டேட்ல யார் நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு சீஃப் குக்கை கொண்டுட்டு வந்து சமைக்க வைக்கிறோம். எல்லாத்தையும் விரும்பின மாதிரி எல்லாம் சமைச்சிட்டோம். சிக்கன் பிரியாணி போட்டுட்டோம், தாளிச்சு வச்சுட்டோம், வெங்காயம் வச்சுட்டோம், பச்சடி எல்லாமே இப்படி தட்டு ஃபுல்லா எல்லாமே இலை ஃபுல்லா இருக்கு. பந்தியே வச்சாச்சு. வந்து உட்கார்ந்தது முதல்ல என்ன சொல்லுவாரு, எல்லாம் ஓகே தான், இந்த கலர் ஷேடு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, ரொம்ப கலர் பவுடர் அள்ளி போட்டுட்டானே அப்படி பாரு. இன்னொருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பாடு குழஞ்சிருச்சே பாரு. இன்னொருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு கொஞ்சம் வரவரையா இருக்கேன், என்ன மாஸ்டர் உலகத்திலே இல்லாத மாஸ்டர் பிடிச்சான், 3 தெருவுக்கு பின்னாடி இப்ராஹிம் இருக்கு, அவனை கூப்பிட்டாலும் நல்லா அருமையா சமைச்சிட்டு போயிடுவானா பாரு. இன்னொருத்தர் என்ன செய்வாரு, சிக்கனை கடிச்சு பார்த்துட்டு வேகவே இல்லை பாரு. இன்னொருத்தர் நல்லா வெஞ்சிட்டும் பாரு. சரி பரவாயில்ல, வயசானவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சைவ சாப்பாடு போடலான்னு இன்னொரு கவுண்டரை ஓபன் பண்ணா பண திமிரு. வெளிநாட்டுல இருந்து இவன் சம்பாதிச்ச காசு எல்லாம் இங்க கொண்டுட்டு வந்து கொடுக்கறான். வெளிநாட்டுல என்ன செஞ்சான் தெரியுமா, ஒட்டகம் மேய்ச்சான். இங்க சொன்னா நம்புவானா, ஏதோ வெள்ளைய செல்லியமா இருக்கிறான். இதுதான் மனிதனுடைய எண்ணம். இறைவன் அப்படியாக கிடையாது. நாம் திருப்திப்படுத்துவதாக நினைத்து விட்டால் நாம் அவனை எப்படி நினைக்கிறோமோ அதே போன்றுதான் இறைவனும் நம்மிடம் நடந்து கொள்கிறான். நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் இறைவனை நினைப்பதற்கு ஒரு ஜான் ஒரு நகர்ந்தால் அவன் ஒரு முழம் உங்களை நோக்கி நகர்ந்து வருகிறான். நீங்கள் அவனை நோக்கி நடந்து சென்றால் அவன் உங்களை நோக்கி ஓடி வருகிறான். அறிந்து கொள்ளுங்கள், அவன் உங்களுடைய பிடரி நரம்பை விட சமீபத்தில் இருக்கிறான். எனது உள்ளம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, இந்த 1 மாசத்துல தொழுதுட்டா போதும்பா, இந்த ஒரே 1 மாசத்துல வணங்கிட்டா போதும்பா அப்படி என்று எனது உள்ளம் சொல்லுகிறது. 1 மாதத்தில் திருப்தி அடைந்தால் போதும் என்ற உள்ளம் சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டு நல்லவர்கள் செய்யுங்கள். நாம் படைத்த படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பினம் யார் தெரியுமா? யார் நன்மை செய்து நம்பிக்கை ஆழமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் நான் படைத்த மனித சமுதாயத்தில் ஆக சிறந்த படைப்பினம் என்று மறுபுறம் இறைவன் ஃபில்டர் பண்றான். ஏற்கனவே மனித சமுதாயம் சிறந்த சமுதாயம் தான், படைப்பினத்தினுடைய வரிசையில் ஆக சிறந்த சமுதாயம் தான். அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ஃபில்டர் பண்றா, நீ நம்பிக்கை கொண்டிருக்கியா, அதன்பால் நீ அமல் செஞ்சிருக்கியா, அப்படி என்றால் நீதான் நீதான் சிறந்த சமுதாயம், நீதான் சிறந்த மனிதன் என்று சொல்லுகிறான். இந்த சிறப்பு கேட்டால் போல எனது வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது நான் எனது வாழ்க்கையை நான் எவ்வாறாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உள்ளத்தில் ஆழ பதிய வச்சுக் கொள்ளுங்கள். ஒரு தடவை அம்ர் பின் ஜமூஹ் என்ற ஒரு நபித்தோழர், இவரை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ஊனமாக படைக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். கால் என்பது சரியான முறையில் எடுத்து வைக்க முடியாத, பூமிக்கு மேலாக நடக்க தகுதி இல்லாத ஒரு நபர் தான் அம்ர் பின் ஜமூஹ். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருகிறார்கள். இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அரைது இன் கத்தல்து ஃபீ சபீலில்லாஹ் ஹத்தா அக்தல், நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஒருவேளை நான் கொல்லப்பட்டால் இம்ஷி ரஜிலிக ஹாதிஹி ஃபீ ஸஹீஹில் ஜன்னah, நான் சொர்க்கத்தில் 2 கால்களோடு நடக்கலாமா? வகானத் வரஜுலுஹு அர்ஜா, இதோ எனது கால்கள் எல்லாம் ஊனமாக இருக்கும் நிலையில் நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளப்பட்டால் நான் சொர்க்கத்தில் நான் நடக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. நபிகளார் சொன்னார்கள், நாம் நடக்கலான்னு போயிடுறாங்க. போர்க்களம் நடந்து விடுகிறது.
அம்ர் பின் ஜமுஹ் ஒரு ஓரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய மருமகனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நபிகளார் சொன்னார்கள், கண்ணி ஒன்று இணைக்க அம்ரே, இதோ நீ சொர்க்கத்தில் நடந்து செல்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறப்பா. உன்னுடைய கால்கள் எல்லாம் நீ சொர்க்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கு, என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு சும்மை ஒரு சகிகள் பிடிச்சா உனது கால்கள் ஆரோக்கியமான நிலையில நடக்கிறியப்பா. நீ ஏதோ சாதாரணமா சொல்ற நான் நினைச்சேன். எதை நீ சொல்ல ஆசைப்பட்டாயோ அந்த உள்ளத்தை இறைவன் பொருத்தி கொண்டால் அதற்கான பிரதிபலனை தான் இன்றைய நேரம் நீ அடைந்திருக்கிறாய். இவர் யாரு? போர்க்களம் சென்றால் இவரால யாரையுமே தாக்க முடியாது, தாக்கு தகுதி இல்லாதவர். இவரை யாரேனும் தாக்கினால் அதை தற்காத்துக் கொள்ளவும் முடியாது. உடலிலே ஊனம் இருந்தாலும் நான் உள்ளத்தில் ஊனம் இல்லையடா என்று ஒட்டுமொத்த மக்களையுமே திரும்பி பார்க்க வைத்தார். உடல் தான ஊனம், உள்ளவர்கள உள்ளத்தார இணையம் நினைத்தால் அதற்கான கூலி கிடைக்கும்ல. அதற்காக நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டுதான் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றால், அதனால் தான் நான் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்றால் நான் தயார் என்று சென்றார்களே. அவர்களோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு யார் ஊனம்? இஸ்லாத்தின்படி நான் வளைத்து கொடுத்து வாழுகிறேனே, நான் ஊனமா? இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை என்னால் பின்பற்ற முடியவில்லையே, நான் ஊனமா? இறைவனை சரிவர என்னால் வணங்க முடியவில்லையே, நான் ஊனமா? 2 கால்களையும் கொடுத்து பள்ளிவாசலுக்கு வருவதற்கு வாகனத்தையும் கொடுத்து என்னால் வர முடியவில்லையே, நான் யார்? இறைவனை நினைப்பதற்கு நல்ல பார்வை கொடுத்து என்னால் வர முடியவில்லையே, நான் யார்? என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கு, வாழ்க்கையினுடைய எல்லா வசதிகளும் இருக்கு, இறைவனை நினைக்க வரவில்லையே, நான் யார் என்று உங்களை நீங்களாகவே கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் ஊனம் இல்லை. வெளித்தோற்றத்தில் அவர் ஊனமாக இருந்தாலும் இறைவனுடைய பாதையில் அவர் சொர்க்கத்திலே நடை போடுகிற மனிதராக இருந்தார். என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது, மீண்டும் சொல்லுகிறது, ஒரு மாசம் தான்ப்பா என்னோட வேலிடிட்டி, ஒரு மாசம் தான். 28 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 29 நாள் ரீசார்ஜ் பண்ணா எப்படி நீ 2 நாளைக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லுவோம். நமக்கு அந்த ரீசார்ஜ் பண்ற ரிமைண்ட் பண்றதுக்கு எல்லாம் தேவையில்லை. 29 நாள் முடிஞ்சிட்டுனா வந்த தடையும் தெரியாது, இடமும் தெரியாது, இவர் தான் வந்தாராங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் நம்மளால இல்ல, இங்க உட்கார்ந்து திருக்குறான பக்கம் பக்கமா புரட்டிக்கிட்டே இருப்பாரு. அவரை பார்த்தா யார் பாய் போன வருஷம் வந்தவரா? பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஒரு ரமலான் டு ரமலான். இது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது. நான் எதை உண்மை என்று நம்புகிறேன்? என்னுடைய விசாரணை பொய்யா? எனக்கான மரணம் பொய்யா? மரணத்துக்கு பின்னால் நான் விசாரிக்கப்படுவது பொய்யா? மகிஷரிலே நான் நிறுத்தப்படுவது பொய்யா? அப்படி என்றால் இறைவனே பொய்யா என்பதை நான் உள்ளத்தில் ஆழ பதிவு வச்சுக் கொள்ள வேண்டும். மூசாவை எந்த இறைவன் காப்பாற்றினானோ அந்த இறைவன் இன்னமும் இருக்கிறான். இப்ராஹிமை எந்த இறைவன் காப்பாற்றினானோ அவன் இன்னமும் இருக்கிறான். யூசுஃபை எந்த இறைவன் காப்பாற்றினானோ இன்னமும் இருக்கிறான். யூனுஸை எந்த இறைவன் காப்பாற்றினானோ இன்னமும் இருக்கிறான். நபிகளாரை எந்த இறைவன் காப்பாற்றினானோ அவன் இன்னமும் இருக்கிறான். இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் இருக்கிறான் என்ற எண்ணம் கிடையாது. அவன் ஒருவன் தான் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் ஒருவன் தான் மரணிக்காதவன். அவன் நித்திய ஜீவன், அவன் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறான். இத ஒரு மாசத்துல மட்டும்தான் நம்ம வைக்கிற நோம்ப. அப்துல்மானுடைய மகன் அப்துல்லா நோம்பு வச்சுட்டாம்பா. மாணவர்கள் எல்லாம் வந்து பாருங்க, போன மாசம் இப்படியே தெருவா சுத்திட்டு கிடந்தா, பைக்கில வச்சு முறுக்கிக்கிட்டு கிடந்தா, போனு தான் பைத்தியம்னு கிடந்தா, நோம்பு வச்சுட்டாம்பா. அவனுக்கு சொர்க்கத்தை எழுதுவானா? ஒரு மாதத்தில் நாம் செய்கிற அமல் இறைவனிடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட வேண்டும் என்றால், நான் அறியாமையினுடைய சிந்தனையில் இருந்தால் அதை அடுத்த மாதம் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வஅபுது ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்கிக் கொள்ள. எப்படி என்றால், ஹத்தா யஅதியக்கல் யகீன், உறுதியான மரணம் வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். எடுத்து பாருங்க, நோன்பு இந்த மாசம் எல்லாருக்கும் கடமையா? இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அதற்கு சக்தி பட்டவர்கள் நோன்பு வைங்க. உங்களால முதியோர்களா இருக்கிறீங்க, நோன்பு வச்சா என்னால முடியாது, கேள்வி இல்லை. கருவை சுமக்கிறீங்க, நோன்பு வைக்க முடியாது, கேள்வி இல்லை. பால் கொடுக்கிறீங்க அல்லது பெற்றோர்கள் தாய்மார்களா இருக்கிறீங்க, அவங்களுக்கு கேள்வி இல்லை. சக்தி இருந்தா நோன்பு வை, இல்லைன்னா விட்டுரு. இதான் நோன்புடைய மாதம். ஆனால் இறைவனை நினைக்கிற விஷயத்துல இப்படி சொல்லப்படுதா? உனக்கு ஆரோக்கியம் இருந்தா நின்று வணங்கு, இல்லைன்னா அமர்ந்து வணங்கு, இல்லைன்னா படுத்து வணங்கு.
இல்லனா கை கண்ணால செய்கை செய்து கொள், இல்லை என்றால் உள்ளத்தால் நினைத்துக் கொள். இந்த அமல் பொருளாதாரம் படைத்தவனுக்கும் படைக்காதவனுக்கும் ஏழைக்கும் பரம பரதேசிக்கும் அல்லது இஸ்லாத்தின் உள்ளே நுழைந்தவனுக்கும் அதனுடைய சட்டத்திட்டங்களை பேணியவனுக்கும் பேணாதவனுக்கும் இந்த அமல் கடமை. சாகர வரைக்கும் நீ வணங்கிக்கிட்டு தான் இருக்கும். இந்த எண்ணத்தை உள்ளத்தில் பதிய வைத்தால் தான் எனது வாழ்க்கை செம்மையாகும். இந்த ஒரே ஒரு அமல் தான் நான் செய்கிற மானக்கேடான காரியங்களை தடுக்கும் கேரண்டி. இது ஒண்ணுக்கு தான், தொழுகைக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எதுக்கும் கிடையாது. இதை நான் உள்ளத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் என்ற பண்பு உள்ளத்தில் ஆழ பதிந்தால்தான் யாரோ ஒருவன் என்ற எண்ணம் இறைவனை நோக்கி எனது வராது. அவன் என்னை அனுதினம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை அப்பொழுதாகத்தான் வரும். ஒரே ஒரு வாய்ப்பு தான், வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற புரியவனாக நிறைவு செய்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ரமலானுடைய 3ஆம் பகுதியில் நாம் இன்றைய இரவு நுழைந்து விடுவோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ பச்சோட 11ஆக கடந்து போகிற மாதிரியான நாள் கிடையாது. ஏனென்றால் இந்த கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நாள் 1000 மாதங்களுக்கு நிகரான ஒரு நாளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட எனது வாழ்க்கை இனி 1000 மாதங்கள் நான் வாழ்வேனா என்பது எனக்கு தெரியாது. அந்த 1000 மாதத்தில் நான் எவ்வளவு நன்மை செய்தால் நன்மையான காரியங்கள் எப்படி பதிவு செய்யப்படுமோ அந்த நன்மை எல்லாம் இந்த ஒரே ஒரு நாளில் பதிவு செய்யப்படுகிறது. ஏன் இந்த சிறப்புகளை இறைவன் தந்திருக்கிறான் என்றால், ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே வழிகாட்டியாக இருக்கிற திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டதினுடைய விளைவாகத்தான் இவ்வளவு சிறப்பை தந்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு இரவை இந்த 10க்குள்ளாக இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். நபிகளார் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள், அது உங்களுடைய இறுதி 10ல் ஒற்றைப்படையாக இருக்கட்டும் என்று. ஒற்றைப்படையில் ஏதோ ஒரு நாள், அது 27 தான் என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. 21ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், 25ஆக இருக்கலாம், 27ஆகவும் இருக்கலாம், 29ஆகவும் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு நாளில் தான் இருக்கு. நாம் எந்த நோக்கத்திற்காக வீட்டை விட்டு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக வந்தோமோ, எங்கே நாம் அமர்ந்து பள்ளிவாசலுக்குள்ளாக நாம் இருந்தால்தான் அந்த கணக்கிற்குள்ளாக நாம் வரும். வெளியில இப்படியே பைக்கையும் போனை வச்சுக்கிட்டு இப்படியே முக்கா தெருவா சுத்திக்கிட்டு எங்கெல்லாம் லைட் எரியுது, எங்கெல்லாம் கட்டருக்கு இப்படியே நான் தெருவா உட்கார்ந்து இருந்தேன்னா நான் லைலத்துல் கத்ர் அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. நான் அப்பாற்பட்டவனா போயிடுறேன். இந்த இளமை காலம் எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒரு நொடியில ஒரே ஒரு நரம்பு பிடிச்சிட்டான வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சு. பைக்ல வேகமா போறோம், ஒரு கட்டையில கொடுத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா காரு திரும்பி வர்றதுக்கு 6 மாசம் 7 மாசம் ஆகும். அல்லது ஏதோ நாம ஓட்டுற பைக்குக்கு தான் ஸ்பேர் இருக்கு. ஒரு லைட் உடைஞ்சிட்டா இன்னொரு லைட் வாங்கலாம், அல்லது ஒரு டூம் உடைஞ்சிட்டா இன்னொன்னு வாங்கலாம். ஒரு ஆக்சிலேட்டர் கேபிள் போயிடுச்சுன்னா திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். கண்ணு போயிடுச்சு, உனக்கு என்ன நியூட்ரலா இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும், ஸ்பேர் கிடையாது. கால் 2ஆ கட் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு காலை வச்சு இணைச்சி கட்டிக்கலாம் தான் கட்ட முடியாது. எழுத்தா மாதிரி கண்ணாடி உடைஞ்சிருச்சு, கம்மு போட்டு ஒட்டுற மாதிரிலாம் ஒட்ட முடியாது. மனிதர்களுக்கு ஸ்பேர் கிடையாது என்பதை இளைஞர்களே நீங்கள் உள்ள ஆழ பதிவு வச்சுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேகத்தை வாகனத்தில் காட்டுங்கள், வாழ்க்கையில் காட்டாதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது, திறம்படுத்தாது.
தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை சமுதாயத்தில் உங்களை அடையாளப்படுத்தாது என்பதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை பாலஸ்தீனத்தை புரட்டி பாருங்கள். ரமலானுடைய நேரத்துல நம்ம இஃப்தாருக்காக சில உணவுப் பொருட்களை வைப்போம்ல, அந்த மாதிரி 130 ஜனாசாக்கள் வச்சப்பட்டது. நேற்றைக்கு வைக்கப்பட்டது வெறும் குழந்தைகளுடைய ஜனாசா வச்சாங்க. அதற்கு கீழாக மீண்டும் அதே ஜசீரா சொன்னது, மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இது இஃப்தாருக்கான சஹன் உணவு கிடையாது, சொர்க்கத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுடைய கூட்டம் என்று பதிவு செய்யப்பட்டது. எனக்கும் அதே வயதில் குழந்தை இருக்கிறான், நமக்கும் இருக்கிறான். எனக்கு அந்த சூழல் ஏற்பட்டால் நான் எப்படி இருப்பேன் என்பதை முதலிலே உணருங்கள். என்னுடைய குழந்தை பாதிக்கப்பட்டால் எனது உள்ளம் எப்படி இருக்குமோ அப்படியாக நினையுங்கள். ஒரு தந்தை கதறுகிறார், தன்னுடைய பெண் குழந்தை மரணித்திருக்கிறது. இது மரணிக்கக்கூடிய வயதா அந்த குழந்தைக்கு? மரணம் என்றால் என்னவென்று அந்த குழந்தைக்கு தெரியுமா? நான் இப்படியாகத்தான் மரணிப்பேன் என்று அந்த குழந்தைக்கு தெரியுமா? இது ரமலானுடைய மாதம் என்று அந்த குழந்தைக்கு தெரியுமா? ஆனால் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். நாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் மரணத்தை சந்திக்கலாம். நான் பொருளாதாரத்தால், சமுதாயத்தால், ஆட்சியால் தன்னிறைவாக இருந்தாலும் இறைவனுடைய பாதையில் நான் தன்னிறைவாக செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய காரியத்தை நான் செய்திருக்க வேண்டும். எனக்கான வாழ்க்கையினுடைய தத்துவம் அது கிடையாது. எனக்கு ஒரு போனு கிடைச்சிட்டா அது என்னுடைய டார்கெட், அது என்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. எனக்கு ஒரு பைக் கிடைச்சிட்டா அது என்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. எனக்கான பொருளாதாரம் செலவு செய்ய கிடைச்சிட்டா அது என்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. நான் நினைக்கிற காலேஜ்ல எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அது என்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. பூமியில இதையெல்லாம் நீ செஞ்சுக்கலாம். நீ மௌத்தா போயிட்டா கூட, உன் வாப்பா மௌத்தா போயிட்டா கூட, நீ இப்ப சொன்னல பைக்க வச்சு எல்லாம் தொழுக வைக்க முடியாதுப்பா. 5 வருஷம் நீ 4 வருஷம் இன்ஜினியர் கோச்சிங் படிச்சுல, அந்த கோர்ஸை வச்சுலாம் இங்க தொழுக வைக்க முடியாதுப்பா. உனக்கு மார்க்கத்தினுடைய ஜனாசாவினுடைய தொழுகை தெரியுமான்னு தான் பார்க்கணும். அதுல ஓதப்படுகிற துவா தெரியுமான்னு தான் பார்க்கணும். என் வாப்பா மௌத்தா போயிட்டா அவருக்கு இப்படி எல்லாம் துவா செய்யணும்னு எனக்கு தெரியணும்னா வாப்பா மகனுக்கு முதல்ல சொல்லி இருக்கணும். சொன்ன வார்த்தையை உள்ளத்துல மகன் பதிய வச்சிருக்கு. இப்படியே தெருவா முக்கா நைட்டு நேரத்துல மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வரும் பொழுது இவன் மட்டும் இப்படியே ரோட்டோரமா சுத்திக்கிட்டு இருந்தானா அது அந்த குடும்பத்திற்கும் நல்லது கிடையாது, அவனுக்கும் நல்லது கிடையாது. அந்த குடும்பத்திற்கான வாழ்க்கையும் தன்னிறைவான நிலையில் மாறும் என்பது தெரியாது. ஏனென்றால் நமக்கான வயது அப்படியாக இருக்கிறது. இளமை பருவத்தில் இருக்கிறோம். என்ன பண்ண முடியும்? பைக்க வாங்கிட்டோம், போனை வாங்கிட்டோம், பொருளாதாரத்தை வாங்கிட்டோம். அல்லாட்ட போய் நிக்கிறப்ப, இறைவா என் வாப்பா இதைத்தான் வாங்கி கொடுத்தாரு, இதை வச்சுக்கிட்டு சொர்க்கத்தை கொடுனா கொடுத்துருவானா? அங்க கேள்வி கேட்கும் பொழுது தொழுதியானா தொழுதேன் தொழுலாதான் பதில். நோன்பு வச்சியா வச்சேன் வைக்கலாதான் பதில். இங்க சொல்ற மாதிரி இல்ல பாய், நைட்டு லேட்டா தான் வந்தேன், கடை சட்டில ஆயில் போடல, சாத்திரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியா பாய், இப்படியே ஓரமா வாங்க, உங்க படம் இங்க ஓடுது பாருங்கன்னு சொல்லி அல்ல அங்க படமா போட்டு காட்டும். நீ எத்தனை மணிக்கு சட்டரை சாத்தின, உப்பு முட்டையை எப்போ தூக்கி உள்ள வச்ச, புளி முட்டையை தூக்கி எப்படி வெளியே வச்ச, நீ எத்தனை மணிக்கு வீட்டுல பைக்கை ஏத்துன, எப்ப தட்டையில சாப்பாட்டை வச்ச, எப்ப படுத்த, எப்ப தூங்குன என்பது எல்லாம் அங்க படமா தெரியும். நீ லைலத்துல் கத்ர் வச்சுக்கிட்டு பெரிய மக்களுக்கெல்லாம் இடையூறை தருகிற மாதிரி ஒரு சைலன்சரை மாட்டிக்கிட்டு நீ இப்படியே தெருவா எப்படி சுத்தின அங்க படமா ஓடும். நீ என்ன போன வச்சுக்கிட்டு கட்டில முக்கா உட்கார்ந்துகிட்டு திருக்குறானை நினைவுபடுத்தக்கூடிய, இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய விரலை வைத்துக் கொண்டு நீ முழுக்க கேம் விளையாடினா அதை அப்படியே அல்ல அங்க திரும்ப அப்படியே படமா போட்டு காட்டுவான். மகிழ்ச்சியர்கள் அத்தனை மனிதர்களுக்கு மத்தியில் என்னுடைய படம் ஓடினால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்னால என்ன பண்ண முடியும்? நான் பூமியில் எதை சேகரித்து வைத்திருக்கிறேன் யோசித்து பாருங்க. அதைத்தான் இறைவன் மீண்டும் கேட்கிறான், மா எவ்வளவு அதாபிக்கும் வைன் சக்கர்த்தும் ஆமன். ஏன்பா, நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால், நீங்கள் நல்லறங்கள் செய்திருந்தால் நான் ஏன்பா உன்னை தண்டிக்க போறேன், நான் ஏன்பா உன்னை நரகத்தில் தூக்கி போட போறேன், நான் ஏன்பா உன்னை சிரமப்படுத்த போறேன் என்று இறைவன் கேட்கிறான். இது ஒட்டுமொத்த சாரார்களுக்குமான கேள்வி. ஆண்களுக்கும் இதே கேள்விதான், பெண்களுக்கும் இதே கேள்விதான். இரவு நேரங்களிலே இப்படியே பைக்க வச்சுக்கிட்டு சுத்துற உனக்கும் அதே கேள்விதான், போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற உனக்கும் அதே கேள்விதான், இளமையினுடைய திமிரினுடைய உச்சத்துல இருக்கிறல்ல உனக்கும் அதே கேள்விதான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எனது வாழ்க்கை இனி எவ்வளவு காலம் தொடரும் என்பது தெரியாது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் நான் ஆரோக்கியமாக இருப்பேனா என்பது தெரியாது.
எனது தந்தை எனக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்த தந்தை உயிரோடு இருப்பாரா என்பது தெரியாது. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகத்துவமிக்க நாளான அந்த லைலத்துல் கத்ரை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தருவான் என்று பிரார்த்தித்தவனாக.